அனைவருக்கும் வணக்கம். இந்த பகுதியில் கேபி ஜோதிடத்தில் இருக்கக்கூடிய விதிமுறைகள், இது ஜாதக பலனுக்கு உண்டான விதிமுறைகள், இதை எப்படி பார்க்குறது என்னன்றது தான் நம்ம இந்த பகுதியில் தெளிவாக பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு ஒரு ஜாதகத்தை கணிச்சாச்சுங்க. ஜாதகத்துக்கு உண்டான தகவல் எல்லாமே வந்துருச்சு. இப்போ இதுவே ஒரு ஜாதகம், இந்த ஜாதக டீட்டெயில்ஸை நீங்கள் பார்த்துக்குங்க. இப்போ இந்த ஜாதக டீட்டெயில்ஸ் அடிப்படையில் இந்த இடத்துல விருச்சிக லக்னத்திலேருந்து மொத்தமாக 12 பாவமும் போட்டாச்சுங்க. 12 பாவம் போட்டாச்சு. இப்போ நம்ம திருமணம் சார்ந்த வகையில் எடுத்து பேசுகிறோம்னா 7ஆம் பாவம், இது பாவகாரகத்துவம் ஒவ்வொன்றுத்துக்கும் ஒவ்வொன்று நம்ம பார்க்கலாம். இப்போ என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, எப்பயுமே ஒரு பாவத்துடைய உபநட்சத்திரம் அப்படின்றது அந்த சம்பவத்தோடைய தன்மை எது போல் அப்படின்ற விஷயத்தை சொல்லும். இது ஃபஸ்ட்டு விஷயம். அந்த பாவத்தோடைய உபநட்சத்திரம் நின்ற நட்சத்திரம், அந்த சம்பவம் ஜாதகருக்கு நடக்குமா நடக்காதா அப்படின்ற விஷயத்தை சொல்லும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லணும் அப்படின்னா, இவர் வந்திருக்காரு, ஒரு ஜாதகர், ஒரு ஆண் ஜாதகர், ஒரு திருமணம் சார்ந்த வகையில் கேட்குறாரு, திருமண வாழ்க்கையை பற்றி கேட்குறாரு அப்படின்னா நம்ம எந்த மாதிரிலாம் எடுத்து பேசினா, முதல்ல 7ஆம் பாவம் ரிஷப ராசியில் விழுந்திருக்கு 11 டிகிரியில். 7ஆம் பாவத்துடைய உபநட்சத்திரம் செவ்வாய். இப்போ இந்த செவ்வாய் தான் இந்த ஜாதகருக்கு வரக்கூடிய மனைவி எப்படி இருப்பாங்க, அவங்களுடைய கேரக்டர் எப்படி இருக்கும், சாஃப்டான கேரக்டரா இல்லை ரொம்ப கோவப்படக்கூடிய கேரக்டரா, முரட்டு தன்மையான ஆளா, இந்த மாதிரி விஷயத்த எல்லாமே இந்த செவ்வாய் தான் சொல்லும். இப்போ இந்த செவ்வாய்ன்ற கிரகம் ஜாதகப்படி இங்கே கன்னி ராசியில் விழுந்திருக்குதுங்க. சரிங்களா? இந்த செவ்வாய்ன்ற கிரகம் மனைவியுடைய குணாதிசயங்கள் எது போல் வர அமையும், காதல் திருமணமா, உள்ளூரா வெளியூரா, இந்த மாதிரியான எல்லா தகவலையும் இந்த செவ்வாயை சொல்லும். இந்த செவ்வாய் நின்ற நட்சத்திரம் 7ஆம் பாவ உபநட்சத்திரம் செவ்வாய், இது நின்ற நட்சத்திரம் சூரியன். இவங்களுக்கு அது திருமணத்துக்கு உண்டான தன்மை, திருமணம் நடக்குமா நடக்காதான்ற விஷயம், இது எல்லாத்தையும் இந்த சூரியன் தான் சொல்லும். சரிங்களா? அதுக்கடுத்து சுக்கிரன். இந்த சுக்கிரன் என்ன பண்ணுவார் அப்படின்னா, ஓகே மனைவியை பற்றி சொல்லியாச்சு, திருமணம் நடக்குமா நடக்காதெல்லாம் சொல்லியாச்சு. இந்த சுக்கிரன் அப்படின்றது ஆஃப்டர் த ரிசல்ட், திருமணம்லாம் நடந்தாச்சு, திருமணத்துக்கு அப்புறம் இவங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும், திருமணத்துக்கு அப்புறம் கண்டினியூவாக மேரேஜ் லைஃப் போயினே இருக்குமா, இல்லை சண்டை சச்சரவாகுமா, இல்லை டைவர்ஸ் ஆயிருமா, தனியாக பிரிஞ்சிருவாங்களா, இல்லை யாருன்னா இறந்துருவாங்களா அப்படின்ற எல்லா விஷயத்தையும் சொல்லக்கூடியது இந்த உபநட்சத்திரத்தோடைய உபநட்சத்திரம் அப்படின்றதான் பார்க்க முடியும். சரிங்களா? எனவே இந்த பகுதியில் உபநட்சத்திர கிரகம் எது போல், வரன் எது மாதிரி, இல்லை தொழில் எது மாதிரி, குழந்தை எது மாதிரி, இது மாதிரியான எல்லா விஷயத்துக்கும் எல்லா பாவத்துக்கும் இந்த லாஜிக் அப்ளை ஆகும். எது போல் நின்ற நட்சத்திரம் ஜாதகருக்கு அந்த சம்பவம் நடக்குமா நடக்காதான்றதையும், உபநட்சத்திரத்தோட உபநட்சத்திரம் ஆஃப்டர் த